ஜெபம் செய்வோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மையுள்ள இதயத்தோடு இந்த 2025 ஆண்டிலே இந்த 2வது ஓய்வு நாளும் இப்படி பரிசுத்த சன்னிதானத்திலே திருச்சபையின் பிள்ளைகளாக நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிப்பதற்கு நேர் எங்களுக்கு தயவு தந்திருக்கிறீர். விசேஷமாக தூய திருவிருந்து ஆராதனை மூலமாக நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட இருக்கிறோம் தகப்பனே. எங்களுக்காக நீர் பூமியிலே அவதரித்ததின் நோக்கத்தையும் இடைய பாவங்களை எங்கள் விடுதலை கொடுத்து மீட்டு ரட்சிப்பதற்காக நீர் எங்களுக்காக உண்மையே ஏகபலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை உணர்ந்து உண்மை நாங்கள் நினைவு கூறுவதற்கு இந்த திருவிருந்து நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உம்மோடு ஐக்கியப்பட இருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் இந்த ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து உண்மையுள்ள இருதயத்தோடு நாங்கள் உண்மை ஆராதித்து தூய திருவிருந்தாராலே பங்கு பெறுவதற்கு நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும், நீர் எங்களை வழி நடத்தும். ஆராதனை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் தெய்வீக பிரசன்னத்தின் மூலமாக தகப்பனே நீர் எங்களை வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம மகிமை கண்டி யாவரும் எழுந்து நின்று ஆராதனை ஆரம்பமாக ஆராதனை கீதங்கள் 405 கீதங்களிலும் கேட்டும் 5 பாடும். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் கலிகூறுங்கள் என்ற பாடல். ஆராதனை கீதங்கள் 405 கீதங்களிலும் கேட்டும் 5 பாடுவோம். Thought
இவ்வாறே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயம் எல்லா விருப்பங்களையும் எல்லாரும் சுமந்திருக்கிற சர்வ வல்லமை தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் இருதயத்தின் சிந்தனை சுத்தம் பண்ணியர்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையின் பிள்ளைகள் சத்தியவசம் சொல்வார்கள். நீ உன் தேவனாய கர்த்தர் பரிசுத்த தேவனாய் உள்ள எல்லா ஜனங்களிலும் நீ தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கிறபடி தெரிந்து கொள்கிறாய். உபாகமும் 7:6. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூஜைகளே எல்லாம் ஜனங்களிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கிறபடியால் தெரிந்து கொண்டார். உவாகமும் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமாக்கி பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சொந்தமாயிருக்கிறபடிக்கு தெரிந்து கொண்டா. உபாகமும் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமும் 7:6. பரிசுத்தராய் இருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு
தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் பூச்சிகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக்கும்படி தெரிந்து கொண்டாய். உபாகமம் 7:6. பரிசுத்தராய் இருங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சகாலத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னை பரிசுத்த ஜனம் சொந்தமாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு சொந்தமாய் இருக்கும்படி பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படி பூச்சகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினாலே ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். மீண்டுமாக ஆண்டவர் தந்த இந்த புதிய ஆண்டின் 2வது ஓய்வு நாளே ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அன்போடு நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் ஒரு அன்பின் மீண்டுமான ஆண்டவருக்காக மகிமைக்காக ஒரு தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஆண்டுக்குரிய சட்ட வாக்கியத்தை சொல்லிடலாமா? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. இந்த சட்ட வாக்கின்படி ஆண்டவர் இந்த புதிய ஆண்டை நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக கொடுத்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. இன்னைக்குரிய தலைப்பு பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் அப்படின்னா பரிசுத்தம்னா என்ன சொல்லுவோம்? என்னம்மா பரிசுத்தம்? இல்லை, மாசற்றவர்களாக தூய்மை உடையவர்களாக, என்னன்னா அழுக்கே நம்ம மீது படாதவர்களாக நாம் வாழவே. நம்முடைய இருதயமானது ஆண்டவருக்குரியதாக சொல்ல போனா சேனையின் கர்த்தர் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்த தேவனை ஆராதிக்கின்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த எண்ணமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய தொழிலிலே உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய பணியிலே உண்மை காணப்பட வேண்டும். திருச்சபையிலே உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் மற்றும் எல்லா சூழ்நிலையிலும் பரிசுத்தமுடையவர்களாக தேவ சுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரித்து கொண்டவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். இல்லை, பரிசுத்தம் அப்படின்ன உடனே நம்ம ஏதோ ஒன்று வெளிப்புற அடையாளம் அல்ல. நம்முடைய இருதயமானது ஆண்டவருடைய சிந்தனையை கொண்டு ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் என்னுடைய வார்த்தை காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில விரும்புகிற பிரகாரம் என்னுடைய செய்கை காணப்பட வேண்டும். என்னுடைய இருதயம் முழுதுமாக ஆண்டவருடைய சிந்தையை கொண்டதாக இருக்க வேண்டும். பரிசுத்தம் என்றது வெளிப்புற அடையாளம் அல்ல. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்குரியதாக சிந்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். வர்ற மார்ச் மாதம் 5ஆம் தேதி என்ன ஆரம்பிக்க போகுது? என்னது? லெந்து டேஸ் ஆரம்பிக்க போகுது. லெந்து டேஸ் அப்படின்னோடனே நம்ம அநேக தீர்மானத்தை போட்டுருவோம். 40 நாள் விடிய கிழமை ஜெபத்துக்கு என்ன பண்ணுவேன்? ரெகுலராக வருவேன்.
அநேக வீட்டில் ஆண்கள் என்ன பண்ணிடுவாங்க, தாடி வளர்க்கேன் அப்படின்னுருவாங்க. அநேகர் என்ன சொல்லுவாங்க, கறி எடுக்க மாட்டேன் அப்படின்னுருவாங்க, பூ வைக்க மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்ம வெளிப்புற அடையாளங்களை நம்ம காண்பிப்போம். அப்படி அல்ல, ஒருவேளை வெளிப்புற அடையாளங்கள் இருந்தாலும் அதே வேளை நம்முடைய இருதயம் முழுதுமாக ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு அந்த லெந்தனும் நாட்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் தர இருக்கிறார். அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையாக இன்னும் அதிகமாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தராய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் காணப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் எல்லா காரிய சூழ்நிலையிலும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம், சிக்னல் விழுந்துட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ போலீஸ் நிற்காங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், போலீஸ் நிற்காங்க சிக்னலில் நம்ம கடந்து போகக்கூடாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நிற்போம். இதே இது போலீஸ் இல்லைன்னா சிக்னலை யாரையா பார்க்கணும், நான் என் பாட்டுக்கு வண்டியை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எல்லா கால சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமான தூய்மையான செய்கைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்றவர்களாக நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையானது முழுதுமாக ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சொல்லப்போனால் இன்றைக்குரிய சத்திய வசனம் இந்த உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை வாசித்துருங்களேன். 7:6 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு, இன்னைக்கு மட்டும் நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லல, அந்த வசனம் என்ன சொல்லுது, சொந்தமாய் இருக்கும்படிக்கு. எப்பவுமே நம்ம யாருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளையாக நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய அவருடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வாழ்வை நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். 2 துறவிகள் இந்த ஆற்றுக்கரையில் ஓடி போனாங்க, நடந்து போனாங்க. போயிட்டு இருக்கமுச்சில் ஒரு பெண்மணி அந்த ஆற்றில் விழுந்து என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு சத்தம். ஆனால் ஒரு துறவி எங்கன்னு பார்த்தாரு, அந்த அம்மா ஒரு ஆழத்துக்குள்ள விழுந்து கிடக்க ஒன்று ஓடி போய் அந்த ஆற்றுல விழுந்து அந்த அம்மாவை கரைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாரு, விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு நைட்டு 2 துறவியும் பிறகு வீட்டுக்கு போயிட்டாங்க, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் அந்த 2வது துறவி இந்த முதல் துறவிகிட்ட கேட்டான், நீ போய் எப்படி ஒரு பெண்மணியை காப்பாற்றுவா, நம்ம துறவு வாழ்க்கை வாழ்கிறோம், அப்படி வாழ்கிறோம் இப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொன்னார். ஆனால் இந்த பெண்மணியை காப்பாற்றின மனுஷன் சொன்னார், நான் அந்த பெண்மணி அலறல் சத்தம் கேட்ட உடனே ஆற்றுக்குள்ளே இறங்கி அந்த பெண்மணியை தூக்கிட்டு வந்து சைடில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் சைடில் விட்ட பெண்மணியை நீ தூக்கிட்டு எங்கே வர கொண்டு வந்திருக்கா, எங்கே வர கொண்டு வந்திருக்கா, வீட்டு வர கொண்டு வந்துட்டா அப்படின்ட்டு அந்த தண்ணியில் விழுந்த பெண்ணை காப்பாற்றிய துறவி சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில் அதுதான், உலக காரியங்கள் அநேகம் அசுத்தம் இருக்கிறது. அந்த அசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையை தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றவர்களாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்கைகள், செயல்கள், சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? உலக மனிதனைப் போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அவருடைய பிள்ளையாக பரிசுத்த சிந்தையோடு செயல்படுவதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் இருங்கள் என்று நமக்கு இந்த வார்த்தை சொல்றாருன்னா, முதலாவது நாம் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். யாரு நம்ம யாரு? நம்ம யாரு? சத்தம் காணாத நம்ம யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம பார்க்கமுச்சுல லேவியர் ஆகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. லேவியர் ஆகமம் 20:26.
நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு ஓய்வு நாள், எல்லாருக்கும் விடுமுறை தான். ஆனால் யார் மட்டும் ஆலயத்தில் இருக்கோம்? யார் மட்டும் ஆலயத்தில் இருக்கோம்? நம்ம மட்டும்தான் ஆலயத்தில் இருக்கோம். நம்ம அப்போ பிரித்தெடுக்கப்பட்டவங்களா, பிரித்தெடுக்கப்படலையா? அல்லேலூயா. ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரித்தெடுக்கப்பட்டவனாக ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். சொல்ல போனா இந்த லேவியராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அநேக காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜனங்களிடமிருந்து பிரித்தெடுத்து அவர் அழைத்து வந்தார்? அதே போல வர்ற வழியில அநேக பிரச்சனை, பாலும் தேனும் ஓடுகின்ற கானானை கொடுப்பதற்கு முன்பாக அங்க இருக்கின்ற அநேக ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் பண்ணுகின்ற சூழ்நிலை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பை அனுப்பி அவர் பிரித்தெடுத்தார். சொல்லுவான் லேவியராகமம் 18ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிங்க. லேவியராகமம் 18:21. சொல்லப்போனா இல்லை சொல்லப்பட்டு இருக்கிற காரியம் எழுது, நீ உன் சந்ததியில் யாரை ஆகிலும் மோலேக்குக்கு தீ கடக்கும்படி இடம் கொடாதே. ஒரு அந்த நாட்களில் இருந்த ஒரு தவறான காரியம், இந்த மோலேகு என்ற இந்த தெய்வத்திற்கு பிள்ளைகளை அவர்கள் பலி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதற்காக அநேக காரியங்களை சொல்லப்போனா நெருப்பு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். சொல்லப்போனா தீ மிதிக்கிற காரியம், இன்னும் அநேக காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படி தவறான காரியத்தை செய்து கொண்டிருந்த பிள்ளைகள் மத்தியிலிருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் மீட்டு அழைத்து வந்தார். இப்ப லேவியராகமம் இந்த 20ஆவது அதிகாரத்தில் 23ஆவது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு இதுல? நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன், ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். உலக மனிதர்கள் செய்து வருகின்ற காரியத்தின்படி உடைய வாழ்க்கையை செய்யாதவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்து நம்மை அவர் பிரித்தெடுத்திருக்கிறார். அதே போல 24ஆவது வசனத்தில் நாம் பார்க்க முடியல. 24ஆம் வசனம் வாசிங்க. சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள். யாரு இங்க முன்பாக சொல்லணும்னா, துரத்தி விடுகிற ஜனத்துடைய வழிபாடு நீங்க எதுவும் செய்யக்கூடாது, நான் அவருடைய தேசத்தை உங்களுக்கு சொன்னபடி கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய கர்த்தர் நானே. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து இந்த ஸ்தலத்திலே அநேகருக்கு முன்பாக வைத்ததின் நோக்கம் அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்து அவருடைய பிள்ளை என்பதை நாம் காண்பிப்பதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சந்தைக்கு போகிறோம், காய்கறி வாங்குகிறோம், தட்டில் கூறு 20 ரூபாய்க்கு வச்சிருப்பான். அந்த தட்டை அப்படியே எடுத்து பையில் போட்டு வந்துடுவோமா? என்ன பண்ணுவோம்? எல்லா கத்திரிக்கான எல்லா காயும் பார்த்து பார்த்து அதில் ஒரு சூத்த இருந்தால் கூட இதை எடுத்துகிட்டு இன்னொன்று தானு கேட்டு நல்லதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்துட்டு வருவோம். அப்படி ஆண்டவர் நம்மை எல்லா காரியத்திலும் அவர் விலக்கி நம்மை வைத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையை உணர்ந்து அந்த உணர்வின்படி ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சியுடைய வாழ்க்கையை நாம் எல்லாரும் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லை சொல்ல போனா ஆண்டவர் நமக்கு கொடுத்த முதலாவது கற்பனை யாத்திராகமம் 20ஆவது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20:2-3. சொல்லப்பட்டிருக்கு என்னது? உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய கர்த்தர் நானே. நான் தான் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன். நான் தான் உன்னை இந்த சுதந்திரத்தில் வச்சிருக்கேன்.
நான் தான் இந்த இடத்துல ஒன்னு ஆசீர்வாதமா அனைவருக்கும் முன்பாக உயர்த்தி வச்சிருக்கிறது யாரு? ஆண்டவர். நமக்கு நல்ல வேலையை தந்தது யாரு? ஆண்டவர். அதற்காக ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கிற காரியம், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவரை ஆராதிப்பதற்காக நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் பரிசுத்தராக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாவது பரிசுத்தமாக இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். நான் வாசி கேட்ட நிருப வாக்கியம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்ற காரியம். 18வது வசனத்தை வாசிங்க. இல்லை பார்க்க சொல்லப்பட்டு துன்மார்க்க எதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. சொல்லமான எபேசிய பட்டணத்துக்கு திருச்சபைக்கு இந்த பவுல் சொல்ற வார்த்தை, நீங்க என்ன பண்ணதான் துன்மார்க்கது ஏதுவான மதுவான வெறி கொள்ளக்கூடாது. அங்க இடத்துல எபேசு பட்டணத்திலே காணப்பட்ட காரியம், டைனேஷி என்ற அந்த தெய்வத்திற்கு அவர்கள் அதிகமாக வழிபடுகின்ற சனம். அவருடைய வழிபாடு எப்படின்னா, அந்த பூஜை நடக்கிற நேரம் மது பாட்டில் மதுவை கொண்டு வந்து வச்சிருவாங்க. பூஜை பண்ணிட்டு எல்லாரும் அங்கே குடிப்பாங்க. குடிச்சு அந்த நிலமா ஆடிட்டு கிடப்பாங்க. அந்த ஆடல் மூலமாக குடி வெறி நிமித்தமாக தங்களுடைய விண்ணப்பத்தெல்லாம் என் கடவுளுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி மதுபான வெறி, இந்த மதுபான வெறி நிமித்தமாக அந்த இடத்துல அசுத்தம், உபச்சாரம், அநேக காரியத்தை செய்கின்ற ஜனங்களாக இந்த புற இனத்தவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் காணப்பட்டார்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த பவுல் அந்த இடத்துல எபேசு பட்டணத்தை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்ற வார்த்தை தான் என்னது? துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் ஆண்டவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த இடத்துல பவுல் தெளிவாக அவர் சொல்றாரு. சொல்லப்போனா 15வது 16வது வசனத்தை வாசிங்க. நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கம் சொல்லப்பட்டு இருக்கிற, நாட்கள் பொல்லாதனாலதான் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. 10th 11th 12th பிள்ளைகள நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போதான் இருந்து இப்போமாவது படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். நாட்கள் பொல்லாதவையா இருக்கு. திடீர்னு எக்ஸாம் வர்ற நேரம் தெரியாம வந்துடும். அன்னைக்கு நீ எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு ஒன்று ஆயத்தப்படணும். அந்த நேரம் கஷ்டமா இருக்கும். இப்பவுமே படி 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 அப்படின்ட்டு சொல்லி நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவோம்? படிப்பதற்கு ஊக்குவிக்கிறோம். அதே போலதான் ஆண்டவருடைய ராஜ்யம் வர இருக்கிறது. அந்த நாட்களிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் நிற்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அழைப்புக்கு நாம் உணர்ந்து அந்த பரிசுத்தமாக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். உள்ளே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுவான வெறி கொள்ளாமல் நாம் செய்ய வேண்டிய காரியம், அந்த இடத்துல எபேசு திருச்சபைக்கு பவுல் சொல்ற காரியம் என்ன சொல்றாரு? அந்த 19வது வசனத்தை வாசிங்க. சொல்லப்போனதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன பண்ணணுமா? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. மதுபானத்தினாலே, மதுபான வெறியினாலே நீங்கள் கடவுளின் ஆண்டவரை நோக்கி பார்க்காமல் உண்மையுள்ள இருதயத்தோடு சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை சோஸ்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் எல்லாரும் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். உலக பாவ காரியத்தை விட்டு விலகி பரிசுத்தமாக ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம்.
அதே போல மூன்றாவதாக நம் வாழ்க்கையிலே நாம் ஏன் பரிசுத்தராய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உலகத்தார் அல்ல. வாசிக்கேட்ட சுவிசேஷ வேத பாடம் யோவான் 17:16 வாசிங்க. யோவான் 17:16. நான் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, நான் உலகத்தான் அல்ல. அதே போல நம்மளும் யாரா? நம்ம யாரு? உலக மனுஷனா? உலக மனிதன் அல்ல. அவருடைய பிள்ளைகள், அவருக்காக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டவர். சொல்லப்போனா 17வது வசனம் சொல்லுது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அநேக காரியத்தை அறிந்து நான் உலக மனிதன் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை வாழ நாம் எல்லாரும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உலக மனிதன் மற்றவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவரை பார்த்து ஆண்டவருடைய சிந்தையுடையவர்களாக பரிசுத்த சிந்தையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்முடைய அநேகர் அவர் சீர்கெட்டு போவதற்கு காரணம் என்னன்னா, பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்து என்னாச்சு, பக்கத்து வீட்டை பார்த்து பார்த்து சீர்கெட்டு போனது யாரு? பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி கார் வாங்கிட்டாங்கன்னு யார் கடன் வாங்குறோம்? அடுத்தது பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி பைக் வாங்கிட்டாங்க, நம்ம அதே போல் கடன் வாங்கி பைக்கு வாங்கணும். அவங்க பிள்ளைய அந்த ஸ்கூலில் படிக்க வச்சுட்டாங்க, நானும் என் பிள்ளைய எப்படியாவது கடன் வாங்கியாவது என்ன பண்ணுவேன்? உலக மனிதனை பார்த்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியத்தை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். குழுக்கடன் யார் வீட்டிலலாம் இல்லைன்னா எல்லா வீட்லேயும் குழுக்கடன் இருக்கா இல்லையா? மாதம் எவ்வளோ கட்டணும், வாரம் எவ்வளோ கட்டணும்? மாதம் 5000னா 4 வாரம் அப்படின்னு கணக்கு பண்ண முடிச்சு நம்ம ஒரு வாரத்துக்கு 1250 ரூபா கட்டணும். நம்ம கட்ட முடியுதா? கட்டினாலும் 50,000 ரூபாவுக்கு வட்டி எத்தனை ஆயிரம் ரூபா? அதுக்கு ஒரு 20,000 ரூபா வட்டி வந்துடுது. உழைப்பு எல்லாம் உலக மனிதனை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கை உலக மனிதனை பார்க்காமல் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில நாம் நோக்கி பார்க்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், பிறருக்கு கடன் கொடுப்பாய். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். உலக மனிதனை பார்த்து வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை, பரிசுத்த தேவனை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்கென்று நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த கலாத்தியர் 5 அதிகாரத்தில் நான் பார்க்க முடிச்ச சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், கலாத்தியர் 5 அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. சொல்ல போனா இதில் சொல்லப்பட்டு என்னது? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? நம்ம தான். நம்முடைய ஆசை இச்சைகள், உலக மனிதன் வாழ்கின்ற அவனிடம் காண்கின்ற காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அதன் பிரகாரம் நடக்காமல் நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக அந்த ஆசை இச்சைகளை ஆண்டுடைய சிலுவையிலே நாம் அறைகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்மை ஒப்பு கொடுக்கணும். நான் உலக மனிதனாக வாழ்வதற்கு நான் அழைக்கப்படவில்லை, ஆண்டவருடைய பிள்ளையாக பரிசுத்த ஜனமாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நாம் எல்லாரும் உணர வேண்டும். எல்லாருக்கும் தெரியும், தாமரை செடியில் இலையில தண்ணி படுமா? படவே செய்யாது. அது எவ்வளோ தான் தண்ணிக்குள்ளே கடந்தாலும் என்ன பண்ணாது, அந்த தண்ணி மேலே ஒட்டாது. நமக்கு நல்லா தெரியும் கடலில் எவ்வளோ உப்பு இருக்குது, ஆனால் கடலில் நீந்துற மீனுக்கு உப்பு இருக்கா? இல்லை. ஒரு அதே போலதான் உலக மனிதர்களாக உலகத்துக்குள்ளே நாம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே மாசற்றவர்களாக உலக மனிதனாக வாழாமல் உன்னதருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சொன்னோம்னா இதில் சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், அந்த கலாத்தியர் 5 அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. 26ஆம் வசனம்.
பார்க்க 26வது வசனத்தில் நம்ம உலக மனுஷனை நம்ம வாழ்றோம்னா இந்த 26வது வசனம் போதும். எப்படி 26வது வசனம் என்னது? நம்ம உலக மனுஷனா இந்த காரியம் இது நமக்கு இருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும். இல்லை, உலக மனுஷன் நம்ம வாழ்ந்தா நம்ம எப்படி இருப்போம்? வீண் புகழ்ச்சி நம்ம யார் என்ன பண்ணோம்? நம்ம விரும்புவோம். அர்த்தாப்பில் சொல்லப்பட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒருவர் கோபம் ஊட்டுறவங்களா, பிரச்சனை பண்றவங்களா நம்ம இருப்போம். அதே போல அர்த்தம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளுவர்களாக இருப்போம். உலக மனுஷன் எப்படி இருப்பான்? இப்படி இருப்பான். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் உலக மனிதனாக அல்ல, அவருடைய பிள்ளையாக. வீண் புகழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே விரும்பாமலும், ஒருவருக்கு ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருமையில் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. நம் உலகத்தான் அல்ல, உன்னதமான ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாரும் அறிய வேண்டும். உணர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இல்லை சொல்லப்போனால் கிரேட் அலெக்சாண்டர் உலகத்தை முழுவதுமாக தன்னுடைய கையின் கீழாக கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய மன்னர். இந்த காசாவை அவர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் தான் எருசலேம். எருசலேமை எப்படியாவது நான் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு வராரு. அவர் போயிட்டுருக்காரு, வந்துட்டுருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எருசலேமில் இருந்த குருக்கள், மத குருக்கள் ஒருலே அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு, குருக்களுக்குரிய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர்கள் இந்த அலெக்சாண்டருக்கு எதிராக அவர்கள் வந்தார்களாம். ஒரு கூட்டம் அவனுடைய படை வருது, இங்கே குருக்கள் நடந்து போகிறாங்க தங்களுடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு. பக்கத்தில் போய் பார்க்க முச்சில் இந்த அவங்க நெத்தியில் அந்த பொன் இதில் தகட்டில் எழுதின ஒரு வார்த்தை, ஆண்டவருக்கு பரிசுத்தம்ன்ற வார்த்தையே இந்த அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர் பார்க்காரு. பார்த்தோன்னே இருதயத்தில் ஒரு குத்தப்படுகிறது, ஒரு ஆண்டவருக்கு பரிசுத்தம், இப்படிப்பட்டவர்களை நான் பிடிக்க வேண்டுமா, இப்படிப்பட்டவர்கள் நான் தீங்கு செய்ய வேண்டுமா என்று எண்ணி அலெக்சாண்டர் அந்த பகுதியில் இருந்து அவர் கடந்து போனார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக, நாம் உலகத்திற்குள்ளாக அநேக காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சியோடு நாம் செய்கின்றவர்களாக, நடப்பிக்கின்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டிலேருந்து பிள்ளைகள் ஸ்கூலுக்கு, வீட்டுக்காரங்க வேலைக்கு போகச்சில என்ன பண்ணுவோம்? ஜோமனி என்ன சொல்லி ஜோமனி சொல்ல போடுவோம்? என் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போகச்சில பத்திரமா போயிட்டு வரட்டும், என் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போகச்சில பத்திரமா போயிட்டு வரட்டும். அதுக்கு பதிலாக என் பிள்ளை பரிசுத்தமாக என் வீட்டுக்காரரு போயிட்டு வரட்டும். உலகத்துக்குள்ளே மாசு என் வீட்டுக்காரர் மேலே இருதயத்தில் யாருமே படக்கூடாது. என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, நல்ல ஞானவான்களாக காணப்படணும். ஏசப்பா பரிசுத்தமாக என் பிள்ளை வாழணும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இனி சிலுவை போடணும். ஆண்டவர் நம்ம பாதுகாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? சிலுவை போட்டால் ஏசப்பா என் பிள்ளை எங்கே போனாலும் தப்பு பண்ணாலும் ஆண்டவர் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுவார்னு எண்ணம். அதை விட்டு என் பிள்ளை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற சிந்தையோடு நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் கடமைப்பட்டவர்களாக நாம் சிலுவை அடையாளத்தை நாம் ஒவ்வொருவரும் வரைகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். உள்ளே பரிசுத்தராய் இருங்கள். உள்ளே பரிசுத்தராய் இருப்பதற்கு 3 காரியம் சொன்னேன். முதலாவது நம்ம யாரு? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். 2வது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். 3வது என்னது தெரியலையா? 3வது என்னது? உலக மனிதன்கள் நம்ம அல்ல. உலக மனிதன் வாழ்ற மாதிரி வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. அதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். உணர்ந்தவர்களாக ஆண்டவர் தயவாக தந்த இந்த ஓய்வு நாளை ஆண்டுடைய சன்னிதானத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டு நிறைவான நன்மையும் சமாதானத்தையும் இந்த புதிய ஆண்டு முழுவதுமாக தேவன் கிருபையாக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 177 கீதங்களும் கீர்த்தனைகளும் 490வது பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 177 கீதங்களும் கீர்த்தனைகளும் 490வது பாடலை பாடுவோம்.
இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிக்கிறப்பம் கிறிஸ்துடைய சரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் ஆண்டவராய் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாக அவர்கள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோமாக. பராமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, சன்னிதானத்திலும் அபாத்திரங்களை உணர்ந்து நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் உலக மனிதர் அல்ல என்பதை உணர்த்தி இருக்கிறார். ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்வதற்கென்று நம்மை ஒப்புக் கொடுத்து தாழ்மையின் பிரவேச ஜெபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, அருமையான குமாரனாகிய சரித்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பிக்கிறப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? திருப்பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. ஜெபத்தோடு பங்கு பெறுங்கள். பந்தியில் வா
சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமணம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனே ஜீவப்பத்தை நீ தின்று அவருடன் என்னும் திளைத்திட கர்த்தரின் பந்தியில் வா. ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமொத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு சோஸ்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமை தேவனே, பரமபிதாவே, நேசகுமார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் வாக்கு பண்ணி இருக்கிறேன். நன்மைகளுக்காக விசுவாசிக்கிறோம். சர்வம் ஆத்மாவாக எங்களை பரிசுத்த ஜூபிலியாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செய்த அநேக ஆராதனை நாங்கள் தெரியாமல் நன்மை பரிமசுத்தம் தெரியத்தக்கதாக மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். புதிதாகிறது நாளே மறுபடி எங்களுக்கு அருள் புரியும். முதநித்திய ராஜ்யத்தில் ஆனந்தமடையத்தக்கதாக நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடு பரிசுத்த ஆவியோடு தேவனாய் சதாகாலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமென். மகிமையும் துதிகனமும் செப்பருஞானமும் பலமும் வல்லமையும் தேவரீர்க்கென்றும் உண்டாவதாக. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனுடைய குமாரன் ஆகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்தாய்மா ஆகிய சர்வ வல்லமையுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 590 கீதங்களும் கீர்த்தனும் 248 பாடும். தூய பந்து சேர்ந்த கைகள் சேவை செய்ய காத்திடும் என்ற பாடல். சேர்ந்த கைகள் சேவை
கண் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தையின் இருதயத்தின் தியானத்தில் சமூகத்தில் பிரீதியாய் இருக்க கடவுது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோட போக கடவோம். எல்லாருக்கும் தோத்திரம். அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு. இந்த நாளில் குருவானவர் சந்திப்பு நம்முடைய சபையார் மூலமாக சந்திக்க இருப்பதனால் அனைவரும் அமர்ந்து குருவானவரை வாழ்த்து செல்லும்படியாக, ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.
நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த 2025 ஆண்டிலே இரண்டாவது ஓய்வு நாளே ஆண்டுடைய சன்னிதானத்திலே அடியேன் வருவதற்கு தேவன் தயவு தந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு இன்று நீங்கள் கொடுத்த ஒரு வரவேற்பு கணம் எல்லாம் ஆண்டவருக்குரியது. சொல்லப்போனால் அடியேன் அவருடைய ஊழியத்தை செய்கிறதுனால தான் இன்றைக்கி முன்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். இல்லைன்னா பின்னாடி உட்கார வச்சுட்டு போயிருப்போம். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தது நிமித்தமாக, அழைத்தது நிமித்தமாக, ஆண்டவர் மட்டுமாக ஊழிய காரியங்களே அடியனை பயன்படுத்துகிறார். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக குடும்பத்துக்காக, நம்ம தர்மநகரம் சேகரத்தின் ஊழியங்களுக்காக, இந்த 2 பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டேன். எல்லா ஊழியமும் சிறப்பாக நம்முடைய திருச்சபையிலே நடைபெறுவது என்னை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக நம்முடைய சபை ஊழியர் ஐயா ஜாக்கப்பண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அவருடைய துணையார் அக்காவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் 2 பிள்ளைகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே குடும்பமாக அவர்களை ஆண்டவர் நமக்கு முன்குறித்து நம்முடைய பகுதிக்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் ஒரு குடும்பமாக நம்முடைய பகுதியை ஊழியம் செய்ய வேண்டும் என்பது இருந்தது நிமித்தமாக நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவர்களை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் தொடர்ந்து நேரத்தை ஊழியம் செய்து வருகிறார்கள். அவருடைய குடும்பத்திற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் இந்த ஆண்டு முழுவதுமாக நடைபெற இருக்கின்ற எல்லா ஊழியத்திலும் நாம் திருச்சபையாக சேகரமாக இணைந்து செய்திருக்கின்ற எல்லா ஊழியத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் எல்லாரும் இணைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு தருவார். அவரில் சொல்லப்போனால் கடந்த ஆண்டில் வரமிச்சு 2023 லாஸ்ட்டில் நான் செப்டம்பர் மாதம் ஆகஸ்ட் கடைசியில் வந்தேன். வரமிச்சு சொன்னது அந்த கோபுரம் கட்டணும் அப்படின்ற தடைப்பட்டு ஒரு எல்லா காரியத்தையும் ஆண்டவர் இந்த நாளிலே நேர்த்தியாக செய்து கொடுத்திருக்கிறார். அதேபோல் முன்மண்டப காரியத்தையும் ஆண்டவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளே கோபுர பிரதிஷ்டை பண்ணுவதற்கு ஆண்டவர் தயவு தந்தார். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தர வல்லவர். இந்த புதிய ஆண்டில் நாம் தடைப்பட்டு இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் நிறைவாக நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள், குறிப்பாக வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்து ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாரா. எல்லாருக்கும் ஒரு அன்பின் தோத்திரத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். சீஷன் என்ற நாமத்தின் நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் அடியனை, உம்முடைய ஊழியத்தை செய்கின்ற என்னை பிள்ளைகள் இந்த வெள்ளை கனம் பண்ணுவதற்காக தயவுனே நீர் இந்த நாளை முன்குறித்தீர். அடியேன் உம்முடைய ஊழியத்தை செய்ததினால் கிடைத்த ஒரு கனம் எல்லாம் உமக்குரியது என்பதை நாங்கள் உணர்ந்து அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சுகநகரம் பரிசுத்த மிகாவேல் ஆலயத்திலே திருச்சபையின் பிள்ளைகளோடு இணைந்து உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு நீர் தயவு தந்திருக்கிறீர் தகப்பனே. இந்த பிள்ளைகள் கொடுத்த கணத்தை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கேற்ற கணம் எல்லாம் உமக்குரியது என்பதை உணர்ந்துமை நோக்கி பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு ஏற்ற உமக்கென்று கொடுத்த காரியம், உமக்கென்று செய்த எல்லா காரியத்தையும் அறிந்திருக்கிறீர். அதற்கேற்ற நிறைவு, சமாதானம், சந்தோஷத்தை உடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய ஆண்டு முழுவதுமாக நீங்க கொடுங்க. கையின் பியாசத்தை ஆசீர்வதித்து தாங்க, விவசாயத்தை ஆசீர்வதித்து தாங்க, தொழிலை ஆசீர்வதித்து தாங்க. காத்து கொண்டு இருக்கின்ற காரியத்திலே நிறைவு, சமாதானம், சந்தோஷத்தை புதிய ஆண்டிலே இரட்டத்தனையாக உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உடைய பிள்ளைகள் நீங்க வர்த்திக்க பண்ணுங்க. விசேஷமாக சபை ஊழியர் ஜாக்கப்பை அவர்களுக்காக, அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட 2 கற்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேத வசனம் சொல்லி நம்முடைய அழைப்புக்கு இணங்கி உண்மையோடு முத்தமத்தோடும் இந்த பகுதியில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும், பிள்ளையுடைய கல்வி காரியங்கள் தேவை எல்லாவற்றையும் இந்த புதிய ஆண்டில் நீர் சந்தித்து அவர்களோடு இருந்து அவர்கள் செய்த ஊழியத்து நிமித்தமாக இந்த இடத்தில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளும் நன்மையும், சமாதானம், சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளட்டும். முழுதுமாக இந்த இடத்திலே இந்த வரவேற்பு நிகழ்விலே கலந்து கொண்ட பிள்ளைகள் விசுவாசத்தோடு இந்த இடத்திலே அடியனுக்கு செய்த கணம் ஆண்டவருக்கு செய்தது அதே போல நிறைவையும் உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண பண்டிகை சாலையிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து புதிய ஆண்டு முழுவதுமாக நீர் வழி நடத்தும். துதிகன மகிமை எல்லாமைக்கு செலுத்துகிறோம். மீட்பு இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல பாடல் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் தோத்திரம், எல்லாருக்கும் நன்றி.